தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேடிஆர். உங்களுக்கு வீட்டிலே இருக்கிறதுனால உடல் எடை அதிகரிச்சிருச்சா? டயட் ஆரம்பிச்சு 2 நாள்லயே அதை விட்டுறீங்களா? ஜிம் ஃபிட்னஸ் சென்டருக்கெல்லாம் போறதுக்கு நேரம் இல்லையா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீட்டிலே இருக்கக்கூடிய தாய்மார்கள் மிகவும் எளிதான வீட்டிலே செய்யக்கூடிய உணவு பழக்கங்கள், சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் மற்றும் சில ரகசியங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கணும். இந்த வீடியோவை நீங்க முழுசா பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமா மற்றும் நிரந்தரமா குறைக்கிறதுக்கான ஒரு நல்ல உதவி கிடைக்கும். அதனால வீடியோவை முழுசா பாருங்க. சோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு ஏன் உடல் எடை அதிகரிக்குதுங்கிறத பார்த்துருவோம். முதல்ல நம்ம தெளிவா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நமக்கு உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் மட்டும் ஒரு காரணம் கிடையாது. அப்போ என்னவா இருக்குன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா ஒரு சில காரணங்களை நான் இப்ப சொல்றேன். சரியான நேரத்துல சாப்பிடாதது ஒரு காரணம். குழந்தைங்க மீதம் வைக்கக்கூடிய உணவை வீணாக கூடாதுன்னு சொல்லி சாப்பிடுறதும் ஒரு காரணம். அப்புறம் மன அழுத்தம், தூக்கமின்மை, உடற்பயிற்சி இல்லாம இருக்கிறது, அதிக எண்ணெய் சார்ந்த உணவுகள் மற்றும் இனிப்பு வகைகளை சாப்பிடுறது, நாள் முழுக்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். இதெல்லாம் முதல்ல மெதுவா நம்ம வயிற்று பகுதியில கொழுப்பை சேகரிக்க ஆரம்பிக்கும். எப்படியோ உடல் எடை அதிகரிச்சிருச்சு, இப்ப எப்படி குறைக்கலாம்? அதான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு. ஸோ அதுக்கான வழி என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம காலை, அதாவது மார்னிங் ரொட்டீனை வந்து பார்க்கலாம். நம்ம செய்ய வேண்டியதை இனிதான் பார்க்க போறோம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இல்ல இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில எழுந்த உடனே வெதுவெதுப்பான தண்ணீர், அதுல பாத்தீங்கன்னா எலுமிச்சை சாறை வந்து சேர்த்து குடிச்சுக்கோங்க. இது உங்களை நாள் முழுக்க புத்துணர்ச்சியா வச்சிருக்கிறதுக்கு உதவி செய்யும். இரண்டாவதா பாத்தீங்கன்னா எக்காரணம் கொண்டும் காலை உணவை வந்து தவிர்க்காதீங்க. நான் குழந்தைகளை விடுறதுல பிஸியா இருந்துட்டேன், இல்ல வந்து ஹஸ்பண்டை விடுறதுல பிஸியா இருந்துட்டேன், இல்ல நான் வேலைக்கு போறதுல பிஸியா இருக்கிறேன், அதனால என்னால சாப்பிட முடியாது, சாப்பிடாம கிளம்பிட்டேன், இதெல்லாம் வந்து ஒரு மொக்க ரீசன்ங்க. இதுக்கு இடையில ஒரு நிமிஷம் கூட கிடைக்காது, கண்டிப்பா கிடைக்கும். அதனால காலை உணவை வந்து ஸ்கிப் பண்ணாம சாப்பிடும். காலமே என்னென்ன சாப்பிடலாம்னு பாத்தீங்கன்னா இட்லி, ஓட்ஸ், ராகி கூழ், முட்டை, பழங்கள், இந்த மாதிரியான சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சமையலறை டிப்ஸ். முதலாவதா பாத்தீங்கன்னா எண்ணெய் குறைப்பு. சமையல் எண்ணெயை மெதுவா குறைக்க ஆரம்பிங்க. ஒரே அடியா நம்மளால குறைக்க முடியாது, அதனால மெதுவா குறைக்க ஆரம்பிங்க. டீப் ஃப்ரை பண்ண உணவு வகைகளை வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கோங்க, டெய்லி எடுத்துக்காங்க. இரண்டாவதா பாத்தீங்கன்னா சர்க்கரை குறைப்பு. டீ மற்றும் காஃபில வந்து சர்க்கரை அளவை வந்து குறைச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம சர்க்கரை போட்டு ஜூஸ் குடிக்கிறது, அதாவது ஒயிட் சுகரை தான் சொல்லிட்டு இருக்கிறேன், அது போட்டு ஜூஸ் குடிக்கிறது, அது சார்ந்த உணவுகளை சாப்பிடுறது, அதாவது இனிப்பு கலந்த உணவு வகைகளா இருந்தாலும் சரி, ஜூஸ் ஐட்டம்ஸா இருந்தாலும் சரி, அதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கோங்க. ஒரே அடியா குறைக்க முடியாது, அதனாலதான் சொல்றேன், கொஞ்சம் கொஞ்சமா அதை குறைச்சுக்கோங்க. இல்ல என்னால முடியுங்கிறவங்க முடிஞ்ச அளவு அதை முதல்ல குறைச்சுக்கோங்க. மூணாவதா உங்களுடைய கிச்சன்ல சிறிய தட்டுகளை வந்து பயன்படுத்துங்க. அதாவது பெரிய தட்டுகளா இருந்தாதான் நம்ம அதுல வந்து அதிகமா போட்டு சாப்பிட தோணும். ஜாப்பனீஸ், சைனீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தட்டுகள், சின்ன சின்ன பவுல்ஸ் எல்லாம் தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா குறைவா சாப்பிடுவாங்க, ஆனா நிறைவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய கிச்சன்ல இருக்கக்கூடிய பிளேட் சைஸ், பவுல் சைஸ் எல்லாம் சின்னதாக்கிக்கோங்க. குழந்தைகளுக்கு வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே அப்படி பண்ண முடியாதுங்கிறவங்க உங்களுக்கான தட்டையும் பவுல்ஸையும் சின்னதாக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வீட்டிலே செய்யக்கூடிய எளிமையான உடற்பயிற்சிகள். முதல்ல பாத்தீங்கன்னா வேகமா நடப்பது. எனக்கு தான் வெளியில எல்லாம் போக முடியாது அப்படிங்கிறவங்க வீட்டு மொட்டை மாடி இல்ல உங்க ஹால்ல கூட 8 ஷேப் வாக், அதாவது 8 போட்டு அதுல வந்து நீங்க நடக்கலாம். அது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலன்னா அதை பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், அதனுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு 20ல இருந்து 30 நிமிஷம் ஈஸியா நம்ம வீட்டுக்குள்ளே நடைபயிற்சி முடிச்சிடலாம். அப்புறமா படிக்கட்டு ஏறுறது, லிஃப்ட் எல்லாம் பயன்படுத்தாம நம்ம படிக்கட்டை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஷாப்பிங் மால் போனாலும் சரிதான், இல்ல ஆபீஸுக்கு போனாலும் சரிதான், இல்ல நம்மளுடைய வீடு வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கு, அதுல லிஃப்ட் இருக்குன்னு சொல்றவங்க சும்மா லிஃப்ட்டை பயன்படுத்தாம தேவைக்கு மட்டும் பயன்படுத்திட்டு மற்ற மாதிரியான நேரங்கள்ல படிக்கட்டுகளை வந்து பயன்படுத்திக்கோங்க. அடுத்து சொல்றது இப்ப இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், இருந்தாலும் இப்படி செஞ்சீங்கன்னா நீங்க ஆரோக்கியத்துடன் வாழலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டு பணிகளை எக்ஸசைஸா மாத்திக்கோங்க. ஐயோ ஏதோ வெடிகுண்ட தூக்கி வீச போறாருன்னு நினைச்சீங்கன்னா அப்படியெல்லாம் பயப்படாதீங்க. அதாவது வீட்டு வேலை செய்யறது, துணி துவைக்கிறது, வீடு பெருக்கிறது, வீடு துடைக்கிறது, சின்ன சின்ன செடிகள், தோட்டம் எல்லாம் சுத்தி வச்சுக்கோங்க. இடம் இருக்கிறவங்க அந்த தோட்ட வேலைகளை பாக்குறது, இந்த மாதிரி எல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா அது கேலரிஸை பேன் பண்றதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வீட்டிலே செய்யக்கூடிய சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ், அதாவது அதை பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம், அதனுடைய லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க அதை பார்த்து செஞ்சுக்கோங்க. என்னெல்லாம் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஸ்குவாட்ஸ், அதாவது உட்கார்ந்து எந்திரிக்கிறது, அதுக்கு நீங்க வந்து சேர் கூட வந்து பயன்படுத்தலாம். ஆர்ம் ரொட்டேஷன், இந்த கைகளை வந்து சுத்துறது, ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட், இதை வந்து நீங்க செய்யலாம். இதெல்லாம் நார்மலா நீங்க டைம் கிடைக்கும் போது சிம்பிளா செய்யக்கூடியதுதான். அப்புறம் வந்து லெக் ரைஸ், படுத்துக்கிட்டே கால்களை தூக்குறது, இல்ல நின்னுக்கிட்டே ஒரு சேர் சப்போர்ட்டோட உங்களுடைய கால்களை வந்து தூக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா பிரீத்திங் எக்ஸசைஸ், இது செய்யறதுனால உங்களுடைய மன அழுத்தம் குறையும்.
இன்னும் பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல நின்னுட்டு வாக் பண்றது இதெல்லாம் வந்து சிம்பிளா செய்யக்கூடியது. சோ இந்த சிம்பிளா செய்யக்கூடிய ஒர்க் அவுட் செய்யும் வீட்ல நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சுக்கோங்க. அப்புறம் இரவு உணவுடைய ரகசியம். இரவு உணவுங்கிறது லேசா இருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கணும். உதாரணத்துக்கு சப்பாத்தி, சூப்பு, சாலட், காய்கறிகள் இதெல்லாம் வந்து நீங்க எடுத்துக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க தவிர்க்க வேண்டிய ஒரு சில தவறுகள். கிராஷ் டயட், ஒரு நாள்ல அதிக எக்ஸசைஸ் செய்யறது, உணவை முழுவதுமா தவிர்ப்பது, இது உடல் ஆரோக்கியத்துக்கு கேடுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. வெயிட் லாஸுக்குன்னு சொல்லி டேப்லெட்ஸ், பவுடர்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறது, அப்புறம் வந்து சாப்பிட்ட உடனே தூங்குறது, இதெல்லாம் வந்து நீங்க தவிர்த்துக்கோங்க. ஆரோக்கியமான முறையில மெதுவா உடல் எடை குறைக்கிறது தான் நல்லது. அது மட்டும் இல்லாம அதுதான் நிரந்தரமும் கூட. அப்புறம் உடல் எடை குறைக்கிறதுங்கிறது ஒரு நாள நடக்கக்கூடிய விஷயம் இல்ல. கன்சிஸ்டன்சி தான் இதுல முக்கியம். அதாவது நீங்க எதை செய்றீங்களோ அது ரிசல்ட் கிடைக்கிறது வர மனம் தளராம கடைசி வரை செய்யணும். தினமும் உடனடியா எல்லா மாற்றமும் செய்ய முடியலனாலும் சின்ன சின்னதா மாற்றங்களை தொடங்குங்க. கடைசியில அது உங்களுக்கு பெரிய மாற்றமா கிடைக்கும். எல்லாருக்கும் நேரத்தை செலவிடக்கூடிய நீங்க உங்களுக்காக கொஞ்ச நேரத்தை செலவிடுங்க. ஏன்னா உங்களுடைய ஆரோக்கியம் தான் சந்தோஷமான குடும்பத்தின் பலம்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேடிஆர்.